ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டேக் விசன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபைபர் ப்ரோவில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் ஏதோ டேமேஜ்னாலோ இல்லை நம்மளுக்கு ஆக்சுவல் மெட்டீரியல் டெலிவரி பண்ணாமல் வேறு மெட்டீரியல் டெலிவரி பண்ணியிருந்தாலோ நம்ம இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் ஜிஆர்என் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேட், கரண்ட் டேட் அங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் என்டர். தென் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் போட்டிருந்தீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட். நான் ஆல்ரெடி யானில் போட்டிருந்தனால யான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எந்த பார்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பார்ட்டி, நான் ஏஜே பாலியான்ஸ் அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பிஓ நம்பர் நம்மளுக்கு தெரியணும், எந்த இதில் நம்ம பிஓ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ பிஓ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஜிஆர் நம்பரும் நம்மளுக்கு தெரியணும். எந்த ஜிஆர்னால் நான் இந்த குட்ஸை ரிசீவ் பண்ணாலும் அந்த ஜிஆர் நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்புள் ஐஓ கொடுத்துருந்தீங்கன்னா எந்த ஐஓவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த இது, இல்லை பர்டிகுலர் எல்லா ஐஓவுக்கும் பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஐஓஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆனால் இதில் என்ன வருதுன்னா, ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ஐஓவுக்கு தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும், மல்டிபிள் ஐஓ போட்டிருந்தீங்கன்னா. ஸோ இதில் பர்டிகுலர் ஐஓன்னா இந்த ஐஓ மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். நான் அந்த ஐஓவோட ரிசீவ் பண்ண ஐட்டம் எவ்வளோ கேஜி ஸ்டாக் இருக்கோ அது இங்கே பேலன்ஸ் ஸ்டாக் இருக்கிறது இங்கே வரும். ஸோ நான் இப்போ இதில் எவ்வளோ நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்றது. ஸோ ரோல் வந்து ஒரு ரோலு. ஸோ நான் டோட்டலாகவே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா 2.6 கேஜிஸ் தான் இருக்குது இங்கே ஸ்டாக்கு. ஸோ அதை தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ என்டர். சேம் டைம் வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே ரிமார்க்ஸ் கேட்கும். ரிமார்க்ஸில் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த ரீசன் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ டெலிவரி அட்ரஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், வெஹிக்கிள் நம்பரு, டெலிவரி வெயிட் எவ்வளவு. ஸோ இங்கே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ என்ன நீங்கள் பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஆமாம் எனக்கு இது போல் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா சேம் பிஓவுக்கே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, நான் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நோ கொடுத்துட்டு, ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க 2.6 கேஜிஸ் வந்து வேறு ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் பிஓ ரைஸ் பண்ணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதே பிஓக்கே நான் ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.